சரி சரி போனை காட்டுங்க, அப்பதானே தெரியும். என்ன இந்த தேய்ச்சிட்டு இருக்காரு? யப்பா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல கூட இவ்வளோ செக்யூரிட்டி இல்லை. உங்க போன்ல செக்யூரிட்டி மேல செக்யூரிட்டி. நீங்க பண்ண வேலைக்கு. சரி சரி கொடுங்க. அது இருடா. அது நிறைய கேஸ் ஃபைலினுடைய ப்ரூஃப் எல்லாம் இதில் இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இருக்குதே, அதான் பார்த்துட்டே இருக்கனே. ஆமாண்டா, இருக்கு இருக்கு இருக்கு. அது நிறைய 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 இருக்குது. டே அதை எடுக்காதடா, அதை எடுக்காதடா. இப்போ என்ன பார்க்க விடுறீங்களா இல்லையா? டே அதில் அந்த அதில் அதில் அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன். இதுதான்டா பிரச்சனை, பாருடா. எப்பா இதுவா? ஆமாண்டா, இதே தான்டா. இவன் வேற அக்கு பேரு ஆணி பேரா பாப்பானே. ஐயோ அசிங்கமா இருக்கே, இப்படி போய் மாட்டிக்கிட்டனே. அப்பா அப்பா இந்தாங்க ஃபோனு, முடிஞ்சு. நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா. நிம்மதியாக இருங்க, சந்தோஷமா. என்னடா சொல்ற? அப்பா, இந்த கோர்ட்ல எல்லாம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. அதனால பயப்படாதீங்க, இதெல்லாம் கோர்ட்டில் செல்லாது. நிஜமாவா? அப்போ எந்த பிரச்சனையும் வராதா? இல்லைப்பா, நம்புங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜமா? சீரியஸா? ஆமாப்பா ஆமா. அப்படியே யாரா கேட்டா கூட ஏஐ சொல்லிடுங்கப்பா. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அதுதான். அதெல்லாம் நம்புவாங்களா? உங்களுக்கு தப்பிக்கணுமா வேண்டாமா? ஆமாண்டா, தப்பிக்கணும். அப்ப ஏஐ சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அப்ப நான் அடிக்க மாட்டாங்களாடா? அடி வயிறெல்லாம் கலக்குதுடா. ஏதோ அறிவு கெட்டு போய் தெரியாம பண்ணிட்டேன்டா. தெரியாம நடந்துருச்சு. எல்லாருமே தெரியாம நடந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க இப்ப. சரி அந்த பொண்ணோட அண்ணனுங்க வந்து அடிக்க வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. எதுவும் பயந்துக்காதீங்க, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? ஐயோ நம்புங்கப்பா, பயப்படாதீங்க. நிஜமாவாடா? உன்னை நம்புறேன்டா நானு. அப்பா அழுகாதீங்க. மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, ஆனா அதை திருத்தி நேர்மையா போயிடணும். அப்பதான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக முடியும். சரிங்களா? கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான்டா இருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ பயந்தனா? சரி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ? இல்லப்பா, எதுவுமே இல்ல. சரி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, ஓடு. அட பாவமே, தப்பிச்சிட்டோன்னே வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரே.